Hi and hello, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to an academy crack TNPSC with India's largest learning platform. என்னை பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோ அண்ட் திஸ் இஸ் மீ பிரவினேஷ். நான் பி ட்ரிப்ளி பண்ணியிருக்கேன். எனக்கு 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபேக்கல்டி அண்ட் ட்ரைனரா. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு வரேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எஸ்எஸ்பி இன்டர்வியூ போயிருக்கேன் 2 தடவை, குரூப் 2 மெயின்ஸ் போயிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை கோட் பிரவி. இது எங்க யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும், வாட் யூ வில் கெட் டெய்லி லைவ் கிளாஸஸ், உங்களோட எஜுகேட்டர் கிட்ட சேட் பண்ண முடியும், டிஸ்கஷன்ல என்கேஜ் ஆகலாம், உங்க டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்டஸ் அண்ட் குவிசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் கோர்சஸ் எல்லாமே. அன்லிமிட்டட் ஆக்சஸ் கொடுக்கப்படும். என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வீடியோஸ் வாட்ச் பண்ணிக்கலாம். நான் எடுத்துட்டு வர பிடிஎஃப்பும் கூட உங்களால டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இவங்கெல்லாம் தான் நம்மளுடைய டாப் எஜுகேட்டர்ஸ். ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா, மெடிவல், ஏன்ஷியன்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கும். புதுசாக ஆட் ஆயிருக்கிற தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டி யூனிட் 8 and 9 எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க பிளான் நீங்க சூஸ் பண்ண முடியும். பிளஸ் கோர்சஸ் உள்ள வர போறீங்க அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான் உண்டு. 1 month, 3 months, 6 months. இதெல்லாம் டைம் ஸ்பேன் ரொம்ப கம்மி, காஸ்ட்டும் உங்களுக்கு எஃபிஷியண்டா இருக்காது. நீங்க எடுக்கணும் அப்படின்னா 1 year எடுங்க, இல்லைன்னா 2 year எடுங்க. அதான் உங்களுக்கு டைமும் எஃபிஷியண்டா இருக்கும், காஸ்ட்டும் எஃபிஷியண்டா இருக்கும். 7,000 வரும் 1 yearக்கு நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட். பிரவி அப்படின்ற கோடை மட்டும் யூஸ் பண்ணுங்க, மறக்காம will get 10% ஆஃபர். I have to pay only 6,300. அதையும் நீங்க ஒரேடியா பே பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க இதை இஎம்ஐ மூலமாக கேட்டகரைஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். 2 years எடுத்தாதான் கிளியர் பண்ண முடியுமா சார்? 2 years படிக்கணுமா? நோ, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கோ தாட்டுக்கோ வராதிங்க. 2 years அப்படின்றவங்க யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, இந்த ஃப்ளோ விட்டு கண்டிப்பா நான் வெளியே போகக்கூடாது, எனக்கு இன்னும் நிறைய அட்டம்ஸ் இருக்கு, கண்டிப்பா நான் இதை கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா 1 year காட்டிலும் 2 years போகலாம். ஏன் அப்படின்னா காஸ்ட்டும் உங்களுக்கு எஃபிஷியண்டா இருக்கும், டைம் ஸ்பேன் அப்படியே உங்களுக்கு டபுளா கிடைக்குது. 8,400 வரும் நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட். பிரவி அப்படின்ற கோடை மட்டும் யூஸ் பண்ணுங்க, மறக்காம. உங்களுக்கு 10% ஆஃபர் தருவாங்க. உங்களுக்கு நீங்க 7560 பே பண்ணால் போதும். அதையும் நீங்க ஒரேடியா பே பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க இதை இஎம்ஐ மூலமாகவே செலுத்தலாம். ரைட், அது உங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏத்தாப்புல, உங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்தாப்புல நீங்க பே பண்ணிக்கலாம். 3 monthsல இந்த அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணி முடிக்க முடியும். 6 monthsல முடிக்கலாம், 9 months, 1 year, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர்டா பே பண்ணி முடிக்கலாம். ரைட், இன்னைக்கு நம்ம வெறும் பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வெரி 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 இம்பார்ட்டன்டான பாலிட்டி கொஸ்டின்ஸா இருக்கும். ஏன் நான் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே தெரியும், அப்படியே குரூப் 1 லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குரூப் 1. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ரைட், shall we get into the course? போகலாமா? யாரெல்லாம் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் சொல்லுங்க. எஸ், நோ, எனிபடி? shall we move? எஸ், நோ, யாரெல்லாம் இருக்கீங்க? 2 members காட்டுது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆட் ஆவாங்க, ஜாயின் ஆவாங்க. இல்ல அப்படின்னா வெயிட் பண்ணலாமா? நேத்து நம்ம பார்த்தோம், நேத்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், லைக் மினி மாக் டெஸ்ட். அது அந்த செஷன் ரொம்பவும் நல்லா இன்டராக்டிவா போச்சு. அதனாலதான் அந்த செஷனே ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் உங்களுடைய இன்டராக்ஷனும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2-way கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸஸ் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். ஸோ நீங்களும் நிறைய என்கிட்ட இருந்து என்னென்ன வாங்க முடியுமோ வாங்க முடியும். ரைட், மூவ் ஆயிரலாமா? எஸ், நோ, இல்லைன்னா ஆள் சேரட்டுமா? 2 பேர் 3 பேர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எஸ், நோ, யாரெல்லாம் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆல் சேரட்டும். ஹாய் விஷால். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர். எது கரெக்டாக மேட்ச் ஆகப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க சொல்ல வேண்டும். கண்டிப்பா நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு சர்டன் டைப் ஆஃப் டாபிக்ஸ் எல்லாம் விடவே கூடாது அப்படின்னு இருக்கும். அந்த டாபிக்ல இதுவும் ஒண்ணு. ஃபீச்சர்ஸ் borrowed ஃப்ரம் அதர் சோர்சஸ். மற்ற கண்ட்ரில இருந்து என்னென்ன கான்ஸ்டிடியூஷன் நம்ம பாரோ பண்ணோம், கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்றத தெளிவா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ரைட், வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, அது இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம கேட்கப்படுற கொஸ்டின்ஸாக இருக்கு.
ஸோ இதுல எது கரெக்ட் அப்படின்றத சொல்லுங்க. ரூல் ஆஃப் லா ஜப்பான், ஜுடிஷியல் ரிவ்யூ USA, prerogative writs France, procedure established by law Britain. ஆன்சர் பண்ண வேண்டும். நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா பாரோ பண்ணோம். பிரிட்டன்ல இருந்து என்ன எடுத்தோம் நம்ம? ரூல் ஆஃப் லா ஜப்பானா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கரெக்ட் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். பி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர் விஷால். ஜுடிஷியல் ரிவ்யூ என்பது USA. சரியான விடை. ரூல் ஆஃப் லா ஜப்பானாங்க. ரூல் ஆஃப் லா எது? ரூல் ஆஃப் லா இஸ் ஃப்ரம் பிரிட்டன். ரைட். ரூல் ஆஃப் லா பிரிட்டன். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா எந்த கண்ட்ரி? ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ் இதுவும் பிரிட்டன். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா எந்த கண்ட்ரிங்க? ஜுடிஷியல் ரிவ்யூ USA அப்படின்னு பார்த்தோம். எனிபடி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா? ஜப்பான் தாங்க ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ரைட். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆயிரலாமா? ஜுடிஷியல் ரிவ்யூ USA. ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Which of the following statement is correct about the Constitution of India? Constitution of Indiaல கொடுக்கப்பட்டதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Structural part is derived from Government of India Act 1935. Structural part 1935 ஆக்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. Philosophical part அப்படின்றது பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்காங்க. Political part அப்படின்றது அமெரிக்கால இருந்தும் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தும் எடுத்திருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் philosophical partனா என்னன்னு தெரியணும். Political part அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இதை வச்சு நிறைய ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டினா கேட்பாங்க. சார் two-way communication is must சார். That is why I am asking you a question, right? ஸோ நம்மளோட செஷன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நிறைய two-way communication இருந்தால் நிறைய நீங்க என்கிட்ட இருந்து வாங்கலாம். philosophical part அப்படின்னா எதை பத்திங்க பேசுறோம் நம்ம? எது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல philosophy பேசப்படணும். அதாவது நம்மளுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க நல்லது, இந்த மாதிரி பண்ணா நல்லது, அட்வைஸ் கொடுக்கணும். philosophy அப்படின்னா என்ன? philosophy அப்படின்னா எதை பத்தி பேசுறாங்க? ஆப்வியஸ்லி இட் இஸ் DPSP. அப்ப பிரிட்டனா DPSP? இதெல்லாம் இம்ப்ளிசிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸ். டைரக்டா DPSPன்னு கொடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. இதுக்கு philosophical part அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்ண கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்னா எதை சார் சொல்லுவாங்க? இதுக்கு DPSP சொல்லிட்டேன். பொலிட்டிக்கல் பார்ட்னா என்னன்னு நீங்க தான் சொல்லணும். இட் இஸ் DPSP அயர்லாந்து, பிரிட்டன் கிடையாது. ப்ளீஸ் வாங்க. பொலிட்டிக்கல் பார்ட் இஸ் derived from American or and Irish constitution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்னா என்ன சார் சொல்றாங்க? எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? எஸ் நோ ப்ளீஸ். எனிபடி? 5 மெம்பர்ஸ் இருக்கீங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட் ஐ நீட் யுவர் ஆன்சர்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சார் பொலிட்டிக்கல் பார்ட்ன்றோம். ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் derived from American constitution only, not Irish. Irish DPSP வராது. ஸோ ஆன்சர் A 1 only. எஸ் விஷால். கண்ணை மூடிட்டு பொலிட்டிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத நீங்க எழுதலாம் ஆன்சர்ல. philosophical part அப்படின்னா DPSPன்னு எழுதலாம். ரைட். ஆன்சர் இஸ் A 1 only. ஸ்ட்ரக்சரல் பார்ட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல இருந்து தான் எல்லாமே எடுத்திருப்போம் ஸ்ட்ரக்சரா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Who said that preamble as the identity card of the constitution? அதாவது ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க preamble. கரெக்ட்டுங்களா? முன்னுரை. ஒரு கான்ஸ்டிடியூஷன் உள்ள போகணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு காலேஜுக்கு உள்ள போகணும் அப்படின்னா நீங்க தான் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குமா? ஐடி கார்டுல இருக்கும். ஸோ அது மாதிரி கான்ஸ்டிடியூஷனுக்கு preamble அப்படின்றது ஒரு ஐடி கார்டு அப்படின்னு சொன்னவர் யார்? KM முன்சி, BR அம்பேத்கர், NA ஹால்கிவிலா, சார் எர்னஸ்ட் பார்க்கர்.
ஐடி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னவர் யார்? எஸ் நோ எனிபடி? இட் இஸ் த பிரியாம்பிள், இஸ் த ப்ரீஃபேஸ், முன்னுரை அப்படின்னு பார்க்கப்படலாம். சூப்பர்ப் விஷால். சி என்பதே சரியான விடை. பல்கிவாலா, என்ஏ பல்கிவாலா, ரைட். அவர் தான் 2B சொல்லியிருக்கீங்களா? செகண்ட் கொஸ்டினுக்கா? செகண்டுக்கு ஏ தாங்க ஆன்சர். பி. இதுக்கு 3C பல்கிவாலா, ரைட். பல்கிவாலா தான் சொல்லியிருப்பாரு. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். In which case the Supreme Court said that in case of any conflict between fundamental rights and DPSP the former would prevail? அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டிபிஎஸ்பி ஏதாவது குறுக்க வந்தாலோ, டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வச்சு பார்த்தாலோ என்ன வந்து பெருசா இருக்குமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரிவைல் ஓவர் டிபிஎஸ்பி அப்படின்னு எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க? எல்ஐசி இந்தியா கேஸ் 1995, சம்பகம் துரைராஜன் கேஸ் 1951, கோலக்நாத் 1967, கேசவனந்த பாரதி 1973. எதுலங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ப்ரிவைல் ஓவர் டிபிஎஸ்பி அப்படின்னு சொன்னது? both are balancing wheel of the constitution. கரெக்ட்டுங்களா? while implementing fundamental rights என்ன பண்றது? எது வந்து ப்ரிவைல் ஓவர் எந்த கேஸ்ல சொன்னாங்க? எஸ் நோ எனிபடி? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வில் ப்ரிவைல் ஓவர் டிபிஎஸ்பி அப்படின்னு சொன்னது சம்பகம் துரைராஜன் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க 1951. ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் டிபிஎஸ்பியோட பெருசு அப்படின்றத சொன்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணது சம்பகம் துரைராஜன் கேஸ், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். கேசவனந்த பாரதியில ஈவன் யூ கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பட் என்ன பண்ண முடியாது? பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கை வைக்க முடியாது. கோலக்நாத்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தொடவே முடியாது, ரைட். ஓகே, நெக்ஸ்ட். which of the following commission opposed the reorganization of states on linguistic basis? மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கும் போது அப்படி பிரிக்க கூடாது அப்படின்னு அப்போஸ் பண்ண கமிட்டி இது. தார் கமிஷன், JVP கமிட்டி, ஃபாசில் அலி கமிஷன். which of the following commission or committee opposed the reorganization of state on linguistic basis? லாங்குவேஜ வச்சு இந்த மாதிரி பிரிக்க கூடாது அப்படின்னு அப்போஸ் பண்ணது. மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்க கூடாது அப்படின்னு எந்த கமிட்டி அப்போஸ் பண்ணியது? 1 and 2 வா? தார் கமிஷன். ஜெகதீஷ் வெல்கம். தார் கமிஷன் அப்போஸ் பண்ணாங்களா? தார் கமிஷன், ஃபாசில் அலி எல்லாம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்கு. கோபி சங்கர் வெல்கம். JVP கமிட்டி மட்டும் தான் அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். 4 கொஸ்டின் தான் போயிருக்கு. நேத்து நம்ம ஒரு 100 கொஸ்டின் பார்த்தோம். கண்டிப்பா அதையும் பாருங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே, ரைட். ஃபாசில் JVP கமிட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி மொழி வாரியாக மாநிலங்கள் வந்து பிரிக்க வேண்டாம் அப்படின்னு அப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட். ஓகே, நெக்ஸ்ட். தாத்ரா நகர் ஹவேலி was liberated from the Portuguese. போர்ச்சுகீஸ்ல இருந்து நம்ம வாங்கியாச்சு. தாத்ரா நகர் ஹவேலியை கைப்பற்றியாச்சு. எப்ப? எந்த வருடம்? 1954, 56, 1961, 1975. தாத்ரா நகர் ஹவேலி region was liberated from Portuguese rule. 1961 புதுச்சேரியா? புதுச்சேரியா தாத்ரா நகர் ஹவேலியா? டாமன் அண்ட் டையூ தாத்ரா நகர் ஹவேலி எல்லாம் 75ல தான் வந்துச்சா? நோ சார், இட் இஸ் 1954 என்பது சரியான விடை. 1954 தாத்ரா நகர் ஹவேலி region was liberated from the Portuguese rule. Yes, 1954, right. ஓகேங்க, நெக்ஸ்ட் போகலாம். By which amendment the privileges of princely states, that is privy purses, brought to an end? எந்த அமெண்ட்மெண்ட்ல, எந்த சட்ட திருத்தம் மூலமாக இந்த பிரிவி பர்ஸ் அப்படின்றது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கறத நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொன்னது எந்த அமெண்ட்மெண்ட்ல? 26வது சட்ட திருத்தம் 1971, 42வது சட்ட திருத்தம் 1976,
44வது சட்ட திருத்தம் 1978 15th Amendment Act 1963. கோபி சங்கர் ஏ சொல்லியிருக்கீங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னொரு ரெஸ்பான்ஸும் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு பார்த்து நம்ம ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ப்ரிவி பர்ஸ் அப்படின்னா என்னங்க? வாட் இஸ் த டேர்ம் கால் ப்ரிவி பர்ஸ்? 15ங்களா ஜெகதீஷ் சார்? நோ சார், இட் இஸ் 26th Amendment என்பதே சரியான விடை. வாட் இஸ் மீன் பை ப்ரிவி பர்ஸ்? இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பா? பட்டேல், சர்தார் பட்டேல் அண்ட் ஜவஹர்லால் நேரு அவங்க பீரியட்ல இந்தியாவை என்ன பண்ணணும்? பிரிட்டிஷ் இந்தியாவை 2 டொமினியனாக பிரிக்க வேண்டும். ஒன்று பாகிஸ்தான், ஒன்று இந்தியாவாக. அப்ப பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு ஒரு சில இது கொடுக்கப்பட்டது. எஸ் பட்டேல், சூப்பர். என்ன அப்படின்னா இந்தியாலையும் இணைஞ்சுக்கலாம், பாகிஸ்தான்லயும் இணைஞ்சுக்கலாம், ரைட்? இல்ல அப்படின்னா தனியா இருந்துக்கலாம். அப்ப இந்த டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ப்ரிவி பர்ஸ் அப்படின்னு. என்ன அப்படின்னா நாங்க கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் செஞ்சு தருவோம் இந்தியாவோட இணைஞ்சிங்க அப்படின்னா. ஸோ நீங்க இந்தியாவோட வாங்க, எங்களோட வந்து சேருங்க. இந்தியாவில வந்தீங்க அப்படின்னா ஒரு சில இட் இஸ் லைக் என்ன பண்ண மேனிஃபெஸ்டோ சொல்றாங்க இல்லையா? இப்பெல்லாம் எலெக்ஷன்ல எங்களுக்கு ஓட்டு போடுங்க, கிரைண்டர் தரோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு டிவி தரோம் அப்படின்ற மாதிரி, லேப்டாப் தரோம். அதுதான் ப்ரிவி பர்ஸ். நீங்க எங்களோட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சர்டைன் நல்லதெல்லாம் செஞ்சு தருவோம், உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு தருவோம். அந்த சைடு போனீங்க அப்படின்னா போக விட மாட்டோம், ஆள் வச்சு அடிப்போம். அதுதான் ஸ்டிக் பாலிசி, ரைட்? அதான் ப்ரிவி பர்ஸ். 1971 வரையும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. 1971ல இருந்து அதை கொடுக்கற நிப்பாட்டிட்டாங்க. நீங்க எங்களோட வந்துட்டீங்க, ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் போதும், ரைட்? ப்ரிவி பர்ஸ் எல்லாம் இனிமேலாம் தர முடியாது. 26வது சட்ட திருத்தம் அதுதான், ரைட்? ஷால் வி மூவ் நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாமா? எஸ், நோ? Shall we move? Yes, Vishal, superb. Okay. The Prevention of Insults to the National Honor Act was enacted in எந்த வருடங்க? Prevention of Insult to National Honor Act 1952, 1947, 1971, 1965. இன்சல்ட் பண்றத தடுக்கிற சட்டம், தேசிய அவமதிப்பு, நேஷனல் ஹானர் ஆக்ட் எந்த வருடம் எனாக்ட் பண்ணாங்க? 1952, 47, 71, 65. Prevention of Insult to National Honor Act. Gopi, exactly, super. 1971 என்பதே சரியான விடை. The Prevention of Insults to National Honor Act was enacted in the year 1971. Superb. Right, okay. Fundamental, yes, superb, Vishal. C என்பதே சரியான விடை. Which are the following are correct about fundamental duties? Fundamental duties பத்தி எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Statement based question, 45 seconds யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. They are inspired from the constitution of erstwhile USSR. சோவியத் யூனியன்ல இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்திருக்கோம். போத் 42வது சட்ட திருத்தம் அண்ட் 86வது சட்ட திருத்தம் என்ன பண்ணுச்சு? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இன்க்ளூட் பண்ணிச்சு. ஸ்வரன் சிங் கமிட்டி, வெர்மா கமிட்டி, இது எல்லாமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி பேசினது. டியூட்டி டு பே டாக்ஸஸ், அதாவது டாக்ஸை பே பண்ணணும் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. வரி செலுத்த வேண்டும் என்பது ஒரு அடிப்படை டியூட்டியாக பார்க்கப்படுது. விஷால் சி. இப்ப டாக்ஸ் பே பண்றது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாதா? சி என்பதே சரியான விடை. சூப்பர். அதாவது பார்ட் 4A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல பே டாக்ஸஸ் அப்படின்னு ஒரு வேர்ட்லாம் கிடையாது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுக்கு, ரைட்? டாக்ஸ் பே பண்றது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்படல. 42 அப்படில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 86வது சட்ட திருத்தம் மூலமாகவும் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க, இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி, வெர்மா கமிட்டி, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி பேசுறது, ரைட்? ஓகேங்க, இதுல எது கரெக்ட் அப்படின்றத சொல்லுங்க. மெட்ராஸ் வாஸ் ரீநேம்ட் அஸ் தமிழ்நாடு
in the year 1956. Mysore state renamed as Karnataka in the year 1973. Uttaranchal state renamed as Uttarakhand in the year 2000. Orissa state renamed as Odisha in the year 2001. எது correct? உத்தராஞ்சல் ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு 2000ல தான் மாத்துறாங்களா? டூ தௌசண்ட்ல எங்க மாத்துறாங்க? அப்ப கர்நாடகாவை மைசூர் கர்நாடகாவை எப்ப ரீநேம் பண்றாங்க? ரெண்டாயிரத்தி ஏழுல தான் பண்ணப்படும். பி. எஸ். சூப்பர். விஷால் அண்ட் கோபி. பி என்பதே சரியான விடை. ரைட். தமிழ்நாடுன்னு எப்பங்க பேர் மாத்துறாங்க? சாரி, மெட்ராஸ் எப்ப தமிழ்நாடுன்னு மாத்துறாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்ராஸ் ஸ்டேட் renamed as தமிழ்நாடு in the year. சூப்பர். ஒடிசா 2011. மெட்ராஸ் 1969. சூப்பர். கர்நாடகா தான் மைசூர் தான் கர்நாடகா 1973. சூப்பர். இது 1969, இது 2007, இது வந்து 2011. அப்பதான் 8th ஸ்கெடியூல்லையும் என்ன பண்ணிருப்பாங்க? ஒடியா அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஒரியாவை language, right? Okay. How many members were present in the first meeting of Constituent Assembly on December 9, 1946? எத்தனை members present ஆயிருந்தாங்க? அதாவது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9, 1946 நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எத்தனை மெம்பர் பிரசன்ட் ஆயிருந்தாங்க? 211, 246, 282, 237. புவனா ஏ சொல்லியிருக்கீங்க. ஜெகதீஷ் 237 சொல்லியிருக்கீங்க. எஸ் 211 என்பதே சரியான விடை. வெல்கம் புவனா மேம். வந்தவனே கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ஏ 211 என்பதே சரியான விடை. 211 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ரைட். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க சான்சஸ் உண்டு. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன், அதாவது ஜனவரி 26, 1959 இருந்து என்ன பண்ணப்பட்டது? கான்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரிஜினலா எத்தனை கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இருந்தது? Preamble 385 article 8 schedules, Preamble 395 articles and 8 schedules, Preamble 395 articles and 12 schedules, just 395 articles and 8 schedules. 12B சொல்லியிருக்கீங்க. Bhuwana also said B. Yes. Preamble அப்படின்றது Constitution. Preamble is a part of the Constitution அப்படின்னு சொன்னது என்ன? எந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக preamble as a part of Constitution அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? preamble as a part of Swaran Singh committee-யா? நான் Swaran Singh committee-ன்னு சொல்றேன். யாரெல்லாம் எஸ் சொல்றீங்க, யாரெல்லாம் நோ சொல்றீங்க? preamble is a part of Constitution அப்படின்னு Swaran Singh committee சொல்லுது. கரெக்டா தப்பா? சூப்பர். கேசவனந்த பாரதி. கேசவனந்த பாரதி கேஸ்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்க? எஸ். சூப்பர். ஜெகதீஷ் அண்ட் கோபி சங்கர். எக்ஸாக்ட்லி ரைட். ஓகே. மேட்ச் பண்ணுங்க. மிசா சட்டம், தடா சட்டம், கோட்டா சட்டம். எந்த வருடம் இந்த ஆக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க? இயர் ஆஃப் ரிப்பீல், தடை செய்யப்பட்டது. 1995, 2004, 1978. மிசா எந்த வருடம் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிப்பீல் பண்ணுவாங்க? இந்திரா காந்தி பீரியட் ஞாபகம் வந்துடணும் மிசா அப்படின்னு சொன்னோடனே.
ஃபுல் ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்பது மீசா. தடா அப்படின்னா தடாக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன வரும்? டெரரிஸ்ட் அண்ட் disruptive activities. அதான் தடா. போட்டா மீசா ஆக்ட் வந்து 1978, போட்டா 2004ல ரிப்பீல் பண்ணிருப்பாங்க. தடா 1995ல ரிப்பீல் பண்ணிருப்பாங்க. ரைட். Prevention of Terrorism Act 2002. Answer is ஏவா? எஸ். சூப்பர். Prevention of Terrorism Act. மீசா வந்து 1978 3, தடா 1995, ஏ என்பதே சரியான விடை. போட்டா தான் 2004. ரைட். Shall we மூவ் ஆயிரலாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? எஸ். ஓகே. Currently, which of the following industries comes under government monopoly industries? Government monopoly industry கீழ என்னென்ன வருது? Atomic energy, defense, railways, telecom. Currently, which of the following industries comes under government monopoly industry? Atomic energy, defense, railways, telecom. Public private partnership வேற, government monopoly வேற. Full and full government monopoly கீழ. சூப்பர் ஜெகதீஷ். ஏ என்பதே சரியான விடை. டெலகாம் கவர்மெண்ட் மோனோபோலி கிடையாது. ரைட். ஓகேங்க. பாலா டி சொல்லியிருக்கீங்க. ஏ என்பதே சரியான விடை பாலா. ஓகே. வருடம் பாப்புலேஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்க. 1921, 1951, 1961, 2011. இந்த பக்கம் மேட்ச் பண்ண வேண்டும் லிஸ்ட் 2 ஓட. இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட், இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இயர் ஆஃப் டெமோகிராபிக் டிரான்சிஷன், இயர் ஆஃப் கிரேட் டிவைட். சியா? சூப்பர் கோபி. சி என்பதே சரியான விடை. 1921 தான் இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு பாக்குறோம். 1951 இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட். 1961 தான் என்னது? மக்கள் தொகை வெடிப்பு, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். 2011 தான் டெமோகிராபிக் டிரான்சிஷன். ரைட். ஓகே. நியூ எக்கனாமிக் பாலிசியை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது எல்பிஜி கொண்டு வந்தாங்க இல்லையா? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். During the year 1991, India approached the World Bank and International Monetary Fund and received $7 million as loan to repay the external borrowings. External borrowings திருப்பி செலுத்துறதுக்காக $7 million கடன் வாங்கினாங்க. யார்கிட்ட? வேர்ல்ட் பேங்க்லயும் IMF கிட்ட. India agreed to the conditions of World Bank and IMF and announced new economic policy. வேர்ல்ட் பேங்க் IMF ஒரு கண்டிஷன் போட்டாங்க. நியூ எக்கனாமிக் பாலிசி மூலமாக அதை இந்தியா ஒத்தும் கொண்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் both true. C. ரெண்டுமே சரியான விடை. சூப்பர். ரெண்டுமே சரியான விடை. $7 million வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் பேங்க் IMF கண்டிஷன்ஸ் போட்டதை இந்தியா அக்ரி பண்ணாங்க. Which of the following was the first ever company privatized in India? எந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் இந்தியாலே பிரைவேடைஸ் பண்றாங்க? BSNL, கோல் இந்தியா லிமிடெட், இந்தியா ஸ்கூட்டர் லிமிடெட், இந்தியா பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன் லிமிடெட். Which of the following was the first ever company privatized in India? Excuse me. புவனா சி சொல்லியிருக்காங்க. இந்தியா
ஸ்கூட்டர் லிமிட் என்பதே சரியான விடை. சாரி, லிமிடெட். India Scooter Limited, not petrochemicals. It is India Scooter Limited, first ever company privatized. Right. Okay. Which of the following union territories were created as per the 7th Amendment Act? ஏழாவது சட்ட திருத்தம் மூலமாக என்ன பண்றாங்க? யூனியன் டெரிட்டரி கிரியேட் பண்ணாங்க. Which of the following union territories were created? And state rearrangement. மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்டும் ஏழாவது சட்ட திருத்தம் மூலமாகவும் பிரிக்கப்பட்ட யூனியன் டெரிட்டரி என்னென்ன? டெல்லி, புதுச்சேரி, இமாச்சல் பிரதேஷ், சண்டிகர். எது எது வரும்? கோபி சங்கர் டியா? டெல்லி, பாண்டிச்சேரி, சண்டிகரா? பாண்டிச்சேரி 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக பண்ணியிருப்பாங்க. டெல்லி அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் என்பதே சரியான விடை. பி தான் சரியான ஆன்சருங்க. 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மற்றும் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக பிரிக்கப்பட்ட யூனியன் டெரிட்டரிஸும் ஸ்டேட்டும் எது எது அப்படின்னா டெல்லி மற்றும் ஹிமாச்சல் பிரதேஷ். ரைட். புதுச்சேரி, சண்டிகர் எல்லாம் அப்புறம் தான். எஸ், பி என்பதே சரியான விடை. ரைட் டு ப்ராப்பர்ட்டி பத்தி ஒரு கேள்வி, எது இன்கரெக்ட் அப்படின்றத சொல்ல வேண்டும் நீங்க. It was repealed from the list of fundamental rights by 42nd Constitutional Amendment Act. 42வது சட்ட திருத்தம் மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேன்சல் பண்ணியாச்சு. எதை? ரைட் டு ப்ராப்பர்ட்டியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து தூக்கியாச்சு. It is made a legal right under Article 300A in the part. எஸ், ஓகேங்க. எது இன்கரெக்ட் அப்படின்றத சொல்லணும். கோபி கொஸ்டின் ஆஸ்க் இஸ் இன்கரெக்ட். போத் ட்ரூவா? ரைட் டு ப்ராப்பர்ட்டியை 42வது சட்ட திருத்தம் மூலமாக ரிப்பீல் பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. கோபி சங்கர் 1 only சொல்லியிருக்காரு. இன்கரெக்ட், கரெக்ட் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தயவு செய்து இதை மட்டும் விட்டுறாதீங்க. தெரிஞ்சதே தப்பு விட்டோம் அப்படின்னா மனசு வலிக்கும். எஸ், 1 only. சூப்பர். 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் தான் 300A குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. Part 12 of the Constitution. Yes. Out of total 299 members of the Constituent Assembly, how many members were actually present on November 26, 1946? Yes, Bala, superb. 44வது சட்ட திருத்தம் 1978வது வருடம். 299 பேருங்க அந்த மெம்பர்ஸ். அப்ப கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில எத்தனை மெம்பர் கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ணும்போது சைன் பண்ணாங்க? 293, 291, 242, 284. In terms of numbers, very very important. So இது பார்த்தோம். மொத கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில எத்தனை பேர் பிரசன்ட் ஆனாங்க? 211 பார்த்தோம். இது 284 என்பதே சரியான விடை. எஸ், கோபி அண்ட் பாலா இஸ் கரெக்ட். 284 என்பதே சரியான விடை. ரைட், ஓகேங்க. லிஸ்ட் 1ஓட லிஸ்ட் 2 மேட்ச் பண்ண வேண்டும் நீங்க. என்னென்ன கேபினெட் யாரெல்லாம் வகித்தா? போர்ட்ஃபோலியோ என்ன? மினிஸ்டர்ஸ் யார் யாரு? ரயில்வே, ஃபினான்ஸ், ஃபுட், லா, இண்டஸ்ட்ரி. அந்த சைடு அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத், ஜான் மத்தாய், சண்முகம் செட்டி, ஷியாம் பிரசாத் முகர்ஜி. எஸ், தமிழ்ல வீரப்ப மொய்லி அவர்கள் போய் சைன் போட்டிருப்பாரு. சூப்பர் கோபி. போர்ட்ஃபோலியோ மேட்ச் பண்ணுங்க. ரயில்வேஸ் யாரு? ஃபினான்ஸ் யாரு? லா எல்லாருக்குமே தெரியும், அம்பேத்கர். அதை வச்சு ஆன்சர் பண்ணிடுவீங்களா? 3க்குமே அம்பேத்கருக்கு கொடுத்துருக்காங்க 1. கோபி சி சொல்லியிருக்காரு. எஸ், சி என்பதே சரியான விடை.
ரயில்வேஸுக்கு யாருங்க இருந்தா? ஜான் மாத்தாய். சூப்பர். பாலா. எஸ்சி. ஃபினான்ஸ் சண்முகம் செட்டி அவர்கள். ஃபுட்டுக்கு யார் இருந்தாங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். லா அம்பேத்கர் எல்லாருக்கும் தெரியும். இண்டஸ்ட்ரி ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ரைட். போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்எம் சிங்வி கமிட்டி சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் ஆன் இந்தியன் டயஸ்போரா. எந்த வருடம் எல்எம் சிங்வி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு இந்தியன் டயஸ்போராவா? இந்த இயர் 2002, 2001, 2000, 1998. 22. ஜெகதீஷ் பி சொல்லியிருக்காரு. 2002, 2001, 2000, 1998. எஸ் நோ தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க. எல்எம் சிங்வி கமிட்டி எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க இந்தியன் டயஸ்போரா பத்தி? எஸ், விஷால் இஸ் கரெக்ட். சூப்பர். 2002 என்பதே சரியான விடை. ரைட், 2002. ஓகே. ஆர்டிகல் 22 ரீட் பண்ணிருப்பீங்க. என்னது? பிரிவென்டிவ் டிடென்ஷன். அதுல ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன டீல் பண்ணுது அப்படின்னா பிரிவென்டிவ் டிடென்ஷன் லாவை பத்தி டிடென் பண்ணுது. செகண்ட் பார்ட் என்ன? ஆர்டினரி லாவை டீல் பண்ணுது. இதுல என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது? 1 only, 2 only, both 1 and 2, neither 1 nor 2. பாலா பி சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரியான முரண் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? ஆன்சர் ஒண்ணு ரெண்டுமே கரெக்டா இருக்கணும், இல்ல அப்படின்னா ரெண்டுமே தப்பா இருக்கணும். கரெக்டுங்களா? ரெண்டு பார்ட் தான் இருக்கு. 22 பத்தி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பிரிவென்டிவ் டிடென்ஷன் பேசியிருந்தா ரெண்டாவது பார்ட் ஆர்டினரி லாவை பத்தி பேசியிருக்கணும். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆர்டினரி லாவை பத்தி பேசியிருக்கணும், இல்ல பிரிவென்டிவ் டிடென்ஷன் பத்தி பேசியிருக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கா ஸ்டேட்மெண்ட்? அப்ப என்ன? ரெண்டு கரெக்டா, ரெண்டுமே தப்பா? சூப்பர் கோபி. neither 1 nor 2 என்பதே சரியான விடை. 1 only கிடையாதுங்க, ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் என்னது? ஆர்டினரி லாவை பத்தி பேசும். செகண்ட் பார்ட் தான் என்ன சார் டீல் பண்ணும்? பிரிவென்டிவ் டிடென்ஷன் லாவை பத்தி பேசும். இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஆர்டினரியா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, அது ஆர்டினரி லா. எந்த விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கணும். இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைச்சு என்ன பண்ணணும்? அதுக்கு மேல அவருக்கு தெரியாம வச்சுக்க கூடாது. இல்லாம தான் பிரிவென்டிவ் டிடென்ஷன். ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஆர்டினரி லா, செகண்ட் பார்ட் பிரிவென்டிவ் டிடென்ஷன் லா பத்தி பேசியிருக்காங்க. ரைட். The right outside from the part 3 are known as. கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 3 விட்டு வெளியே வருது அப்படின்னா அதை என்ன ரைட்னு சொல்லுவோம்? பார்ட் 3ல கொடுக்கப்பட்ட எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்றோம். பார்ட் 3 விட்டு வேற எங்கேயா வந்துச்சு அப்படின்னா அதை கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னு சொல்லுவோமா, லீகல் ரைட்ஸ்னு சொல்லுவோமா, இல்ல நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லுவோமா, இல்ல எல்லாமுமே வா? எக்ஸ்கியூஸ் மீ. ஜெகதீஷ் சூப்பர். ஆல் தி அபோவ் தாங்க ஆன்சர். பிரியா பாலகிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங். ஏ சொல்லியிருக்கீங்க. கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கிடையாதுங்க. பார்ட் 3ல இருந்து வெளியே வருது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எங்க இருந்தனாலும் வரலாம். கரெக்டுங்களா? லீகல் ரைட்டா இருக்கலாம், அது நான் ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கலாம், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா இருக்கலாம். ஆல் தி அபோவ் என்பதே சரியான விடை. ரைட். Next question. Granville Austin has described dash as the conscience of the constitution. அப்படின்றாங்க. டிபிஎஸ்பியை சொல்றாரா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை சொல்லியிருக்காரா, இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, போத் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்றாரா கிரான்வில்லே ஆஸ்டின்? அதாவது டி சொல்லியிருக்காரு பாலா.
Granville Austin has described dash as the conscience of the constitution. Muhammad Aziz, welcome. DPSP மட்டும் தான் சொல்லுவாரா? Both fundamental rights and DPSP தான் Granville Austin என்ன பண்ணிருப்பாரு? கான்ஸ்டிடியூஷன் உடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு, கான்சைன்ஸ். இது ரெண்டும் தான் பேலன்சிங் வீல் அப்படின்னு சொன்னோமா கான்ஸ்டிடியூஷன்ல? Both are balancing wheel of the constitution, right? Okay, next. கரெக்டான பேரை மேட்ச் பண்ணுங்க. 21வது சட்ட திருத்தம், 71வது சட்ட திருத்தம், 92வது சட்ட திருத்தம், 96வது சட்ட திருத்தம். ஒடியா, சிந்தி, போடோ, நேபாளி எது மட்டும் கரெக்டா கொடுத்திருக்கு, மற்றதெல்லாம் தப்பு. ஏ மட்டும் டிபிஎஸ்பி கிடைங்க. போத் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டையும் தான் சொல்லியிருப்பாரு, ரைட்? எதுங்க ஆன்சர்? 26 மட்டும் சொல்லுங்க. எஸ், நோ? யாருக்குமே தெரியலையா? சி என்பதே சரியான விடை. 92வது சட்ட திருத்தம் தான் போடோ, மற்றதெல்லாம் தப்பு. 21 சிந்தி, 71 தான் என்னது? ஒரு 3 லாங்குவேஜ் இருக்குமா? என்னென்ன? போடோ 92, ரைட்? 96 கிடையாது. நேபாளினா எஸ், பி என்பதே சரியான விடை. போடோ, டோத்ரி, மைத்திலி, சிந்தாலி அதெல்லாம் 92வது சட்ட திருத்தம். கொன்கானி, மணிப்புரி, நேபாளி அதெல்லாம் 71வது சட்ட திருத்தம். ஓகேங்க, நெக்ஸ்ட். 76வது அமெண்ட்மெண்ட், the 76th Amendment Act has placed the Tamil Nadu Reservation Act 1994 in which schedule? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. 76வது சட்ட திருத்தம் மூலமாக என்ன பண்றாங்க? தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் கொண்டு வராங்க 1994. யாரோட பீரியட் இது? எஸ், who am I? வெல்கம். பி சொல்லியிருக்காங்க, 9th schedule. சூப்பர். 1994 தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் யாருங்க இருப்பா? பீரியட் யாரோட பீரியட்? எஸ், ஜே. சூப்பர். ஃபர்ஸ்ட் டென்யூரா? அவரோட ஃபர்ஸ்ட் டென்யூர்ல கொண்டு வராங்க. எஸ், சூப்பர். அதே மாதிரி டிஎம்கே பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎம்கே 4 தடவை பீரியட்ல இருந்திருப்பாங்களா? அது எந்தெந்த வருடம் அப்படின்னு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வருதுன்னு வைங்களேன், கண்டிப்பா இது யாரு பீரியட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு வருஷத்தோட கொண்டு வந்திருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பண்றது கரெக்டா இருக்கும். கடைசியில இருந்து போலாமா? 2006ல இருந்து 11 டிஎம்கே பீரியட், கலைஞர் இருக்காரு. அதுக்கப்புறம் 1996ல இருந்து 2001 வரையும் இதுவும் திமுக ஆட்சி. வேற எங்கங்க திமுக ஆட்சி? 2 வருஷம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். 1989ல இருந்து எல்டிடி இது பண்றதுக்காக ஆட்சியை கலைச்சு வருவாங்க. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். வேற என்ன வருடம்? ஃபர்ஸ்ட் 1967 அண்ணா. 1967ல இருந்து 76 வரையும். எஸ். இந்த வருஷம் மட்டும் தெரியல அப்படின்னா இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1969ல அண்ணா கேன்சர்ல இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா டிஎம்கே தான், சாரி கலைஞர் தான் இருக்காரு. பார்ட்டியை மட்டும் சராசரியா ஒரு 50 வருஷம் பாத்துக்கிறாரு, டிஎம்கே பார்ட்டியை மட்டும். ரைட், சூப்பர். 67ல இருந்து 76ங்க. இந்த 4 வருடம் மிக மிக முக்கியம். டிஎம்கே ஆட்சி பண்ண பீரியட். இதுல இருந்து கொஸ்டினே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து கொஸ்டினே வரலனாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். மீதி யார் இருக்கா? 76க்கு அப்புறம் ஃபுல்லா எம்ஜிஆர் தான் இருக்காரு. ரைட். நம்மளுக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிறனால அந்த சைட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர நிறைய சான்சஸ் உண்டு. அதுக்கு தான் இந்த 4 பீரியட மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ரைட். எஸ், சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. ரைட்டுங்க. ஓகே. டொமினியன் லெஜிஸ்லேச்சர் பத்தின ஒரு கேள்விங்க.
Consider the following statement about Dominion Legislature. The Constituent Assembly act as Dominion Legislature. Constituent Assembly தான் Dominion Legislature என்ன பண்ணப்படுது, ஆக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ கால்டு த ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. மொதல் பார்லிமெண்ட் இதுக்கு தான், டொமினியன் லெஜிஸ்லேச்சர் தான் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட். இட் மெட் ஆன் August 15, 1947 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இட் வாஸ் சேர்ட் பை ஜிவி மவலாங்கர். யாருங்க இவர்? ஜிவி மவலாங்கர் முதல் சபாநாயகரா அவர் தான் தலைமையை இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், எம்ஜிஆர் 10 வருஷம். ஏவா? ஹூ ஆம் ஐ? ஏ சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சுதந்திரம் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்களா டொமினியன் லெஜிஸ்லேச்சர்? அதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருப்பாங்க. ரீஅசம்பிளே August 14 இருக்கும். August 14, 1947 ரீஅசம்பிளே பண்ணியிருப்பாங்க. 1946 ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க. சாரி பாலா, தமிழ்ல கொஸ்டின்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், பட் நான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதே தான் நேத்தும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணீங்க. கண்டிப்பாக அடுத்து நம்ம வர செஷன்ல போகலாம். தமிழ்ல நான் பைலிங்குவல்ல நான் வந்து கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. எஸ், December 9, 1946 ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிடுவாங்க. பி என்பதே சரியான விடை. ஜிவி மவலாங்கர் அவர் தான் முதல் சபாநாயகர். ஸோ இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்ல கூட நான் ரீட் பண்ணிடுறேன் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸை. ரைட். அசம்பிளி எலெக்ஷன் 1952 இருந்து தான் என்ன வருது, அப்பதான் ஃபர்ஸ்ட் லோக்சபாவே கிரியேட் பண்றாங்க. கரெக்டுங்களா? அது வரையும் டொமினியன் லெஜிஸ்லேச்சர் தான். கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளில தான் சட்டம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப லா மேக்கிங் பாடிக்கு ஒரு இடம் இருக்கு, லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு லோக்சபா. அது 1952 தான் கட்டமைக்கப்படுகிறது. பட் என்ன பண்றாங்க, டொமினியன் லெஜிஸ்லேச்சர்ல தான் அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளிலே லாலாம் ஃப்ரேம் பண்ணிட்டு இருப்பாங்க 1952 வரையும். எலெக்ஷன் முடிஞ்சு ப்ராப்பரா லோக்சபா எஸ்டாப்ளிஷ் பண்ற வரையும். ரைட். பி என்பதே சரியான விடை. ஓகேங்க, நெக்ஸ்ட் போகலாமா? ஷால் வி மூவ்? எஸ், நோ? எஸ், கோபி சூப்பர். எஸ், ஓகே. உத்தரப்பிரதேஷ்னு எப்பங்க நான் பேர் இது which year the United Province were renamed as Uttar Pradesh? Yes, Priya Balakrishnan, answer பண்ணுங்க. In which year the United Provinces was renamed as Uttar Pradesh? 1956, 52, 50, 53. May 13, first Lok Sabha Assembly. G.V. Mavalankar, first speaker. Super. உத்தர பிரதேஷ் எப்பங்க பேரு? நடராஜன் சொல்லியிருக்காரு 1951 அக்டோபர் 26. ஓகே, சூப்பர் சூப்பர். டேட்டோடய சொல்லியிருக்கீங்க. சி சொல்லியிருக்காரு. ஹூ ஆம் ஐ இஸ் கரெக்ட். 1950 என்பதே உத்தரப்பிரதேஷ் நேம் பண்ணியிருப்பாங்க. 56 கிடையாதுங்க. 56 வந்து மொழி வாரியாக மாற்றப்பட்ட மாநிலங்கள்ல முதல் மாநிலமா ஆந்திரா இருக்கும். 50 என்பதே சரியான விடை. சூப்பர். 1950. ஓகே. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது தப்பு அப்படின்றத சொல்ல வேண்டும். இட் வாஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பத்தி. இட் வாஸ் மூவ்டு பை ஜவஹர்லால் நேரு இன் த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி ஆன் 13th டிசம்பர் 1946. 13 டிசம்பர் 1946ல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை மூவ் பண்றாரு யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இட் வாஸ் அடாப்டட் பை கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி ஆன் January 22, 1947. அடாப்ட் பண்ணப்பட்ட வருடம் 1947 ஜனவரி 22. இட்ஸ் மாடிஃபைடு வெர்ஷன் ஃபார்ம்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுடைய மாடிஃபைடு ஃபார்ம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸா டிபிஎஸ்பியா? எது தப்பு? பியா? சூப்பர் ஜெகதீசன், எக்ஸாக்ட்லி. டிபிஎஸ்பியும் கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடையாது. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னாலே பிரியாம்பிள் அப்படின்னு ஞாபகம் வரணும். பவித்ரா வெல்கம், சி சொல்லியிருக்கீங்க. சூப்பர். பிரியாம்பிள் என்பதே சரியான விடை. இதுக்கு எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 3 ஒன்லி.
மற்ற 2 டேட்டுமே கரெக்ட். எஸ் சி சூப்பர். கோபி சங்கர் பி இல்ல சார் சி. இட்ஸ் மாடிஃபைடு வெர்ஷன் தான் என்னது பிரியாம்பிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ண டேட் ஜனவரி 22, 1947. சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு 13 டிசம்பர் 1946 என்பதே சரியான விடை. ரைட் சூப்பர். நெக்ஸ்ட் தி மிசோரம் பீஸ் அக்கார்டு எப்பங்க சைன் பண்றாங்க? மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்டுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு பாக்ட், மிசோரம் பீஸ் அக்கார்டு. நார்த் ஈஸ்ட்ல இன்சர்ஜென்சி அந்த டைம்ல, அப்போ ஒரு பீஸ் அக்கார்டு சைன் பண்றாங்க. அது எந்த வருடம்? 1983, 1984, 1986, 1989. பவித்ரா 1986 சொல்லியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி 1986 என்பதே சரியான விடை. எஸ் கோபி சங்கர் சூப்பர். 1986. எஸ் நடராஜன் எஸ் 1986. 84 கிடையாது ஜெகதீஷன், 86. இது நான் கொஸ்டினே ரீட் பண்ண மாட்டேன், நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் இன் ஃப்ரீ இந்தியா. ஹைதராபாத், ஆந்திரா, தெலங்கானா, குஜராத். சாரி, மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? ஹைதராபாதா, ஆந்திராவா, தெலங்கானாவா, குஜராத்தா? எஸ், இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்டா 1956. இதுக்கு முன்னாடியே மொழி வாரியாக ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கும். அது எந்த மாநிலம், எந்த வருடம்? இது கொஸ்டின் கிடையாது, இப்ப நான் கேட்கறதா கொஸ்டின். சூப்பர் கோபி. 1936 பிஃபோர் இண்டிபெண்டன்ட் ஃபர்ஸ்ட் பிடிக்கப்பட்டது ஒடிசா. எஸ் சூப்பர். எந்த கண்ட்ரிங்க? which country's constitution was the first to begin with a preamble? USSR, USA, UK, France. எந்த கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் பிகின் பண்றாங்க பிரியாம்பிளோட? எஸ், மேக்ஸிமம் எல்லாருமே கரெக்ட். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்பதே சரியான விடை. எஸ் பிரியா பாலகிருஷ்ணன் சூப்பர். விஷால், ஜெகதீஷ், கோபி, பவித்ரா எல்லாருமே கரெக்ட். நடராஜன் எஸ் யுஎஸ்ஏ. சூப்பர். ஓகேங்க, நம்ம கண்ட்ரியில உள்ள சோசியலிசம், இந்தியன் சோசியலிசம் இஸ் எ பிளெண்ட் ஆஃப் என்னென்ன? அண்ணாயிசம், பி வந்து நெய்தர் ஏ அண்ட் சி, அண்ணாயிசமும் கிடையாது கம்யூனிசமும் கிடையாது. சி கம்யூனிசம், டி போத் ஏ அண்ட் சி. இந்தியன் சோசியலிசம் வந்து எதனுடைய பிளெண்ட்? இந்தியன் சோசியலிசம் இஸ் எ பிளெண்ட் ஆஃப் அண்ணாயிசம், கம்யூனிசம், நெய்தர் ஏ அண்ட் சி, போத் ஏ அண்ட் சி. கம்யூனிசமா? ஆன்சர் சொல்லுங்க அப்ப. போத் ஏ அண்ட் சி, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆன்சர் வந்து நெய்தர் ஏ அண்ட் சி. ரைட், நெய்தர் ஏ அண்ட் சி. அப்ப ஆன்சர் யாராவது தெரியுமா? வாட் இஸ் அண்ணாயிசமா? அண்ணா என்னென்ன கொள்கைகள் ஏற்றிருந்தாரோ அதுதாங்க அண்ணாயிசம். ஏடிஎம்கே வந்து என்னது? அண்ணாயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. Can you explain? Yes ma'am, no issues, I will explain. அண்ணாயிசம் அப்படின்னா, அண்ணா வந்து டிஎம்கே வரும்போது என்னென்ன வந்து வச்சிருந்தாங்க? செல்ஃப் மேரேஜ்னு வச்சிருப்பாரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில சர்டைன் கொள்கைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் இந்தியன் சோசியலிசம் ஃபாலோ பண்ணா அது அண்ணாயிசம் அப்படின்னு ஏற்கப்படும். ரைட், கம்யூனிஸ்ட் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தால் அது கம்யூனிசம். அண்ணா ஏற்றிருந்த கொள்கைகள் எல்லாம் ஏற்றிருந்தா அது அண்ணாயிசம் அப்படின்னு சொல்றோமா? அப்ப இந்தியன் சோசியலிசம் இஸ் எ பிளெண்ட் ஆஃப் எது அப்படின்னா, மார்க்சிசம், வெரி இம்பார்ட்டன்ட் இது, மார்க்சிசம் அண்ட் காந்தியிசம். ரைட், திராவிட கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமா மாறுது, கரெக்டுங்களா? எஸ். அப்ப
அண்ணா அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கொள்கை இருக்கும், கரெக்ட்டுங்களா? அதுதான் அண்ணாயிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா ஜெகதீஷ் அண்ட் பவித்ரா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் இருக்கும் அதுல, அதுக்கப்புறம் உமன் எம்பவர்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி சர்டைன் கொள்கை முன் வச்சு ஒரு இதை ஆரம்பிப்பாங்க கட்சியை. அதுக்கு பேர் தான் இசம் அப்படின்னு சொல்றோம். அண்ணாவை ஃபாலோ பண்ணா அது அண்ணாயிசம், அவ்வளவுதான், சிம்பிள். இந்தியன் சோசியலிசம் இஸ் a blend of மார்க்சிசம் அண்ட் காந்திசம். ரைட், மூவ் ஆகலாமா நெக்ஸ்ட்? ரைட், ஓகே. ஸ்டேட்ஸ் எந்த இதுல இருந்து பிரிக்கப்பட்டது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஹரியானா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், இதெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து பிரிக்கப்பட்டது? மேட்ச் பண்ணணும் நீங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், பஞ்சாப். ஹரியானா பஞ்சாப்னு எழுதிடுவீங்க. ஸோ சி வராது, டி வராது, எலிமினேஷன் மெத்தடு. இந்த ரெண்டுல என்னது? சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ்ல இருந்தா இல்ல பீகார்ல இருந்தா? ஓகே, சூப்பர். பி என்பதே சரியான விடை. சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ்ல இருந்து, உத்தரகாண்ட் இஸ் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் தான் பீகார். ஓகே, இதே மாதிரி தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்கு? 4213. எஸ், தமிழ்நாடுல மொத்தம் எத்தனை மாவட்டம் உண்டு அட் பிரசன்ட்? சூப்பர், 38 மாவட்டங்கள் உண்டு. கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் எது? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். 38 சார், 37 கிடையாது, 38. எஸ், கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் எது? மயிலாடுதுறை. ரைட், இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். மயிலாடுதுறை எந்த மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது? தஞ்சாவூரா, நாகப்பட்டினமா? மயிலாடுதுறை தாங்க, நாகப்பட்டினம். ரைட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் இந்த அதுல இருந்து. நீங்க என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, 32 மாவட்டம் இருந்ததா, 33ல இருந்து 38 வரையும். தென்காசி எதுல இருந்து பிரிச்சாங்க, செங்கல்பட்டு எதுல இருந்து பிரிச்சாங்க, மயிலாடுதுறை எதுல இருந்து பிரிச்சாங்க, எந்த மாவட்டத்துல இருந்து பிரிச்சாங்க அப்படின்றது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுவரை நீங்க பார்க்கல, எனக்கு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்ப இருந்து பாத்துருங்க, அவ்வளவுதான். இந்த 33ல இருந்து 38 வரையும் தரவா போயிட்டு இருங்க. ரைட், எஸ், மூவ் ஆகலாம். கண்டிப்பா 33ல இருந்து 38 வரையும் ஒரு கொஸ்டின் இருக்கு இந்த மாவட்டத்துல. ரைட், ஓகே. நெக்ஸ்ட், which amendment act provide 27% reservation for OBCs in the central higher educational institution? சென்ட்ரல் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல 27% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு? ஓபிசிக்கு. அது எந்த சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வந்தாங்க? 91வது சட்ட திருத்தம், 86வது சட்ட திருத்தம், 93, 82. பவித்ரா 86 சொல்லியிருக்கீங்க. 86 reservation, 27% reservation for OBCs in the higher education institution is 93rd Constitutional Amendment Act. Yes, super. 93வது சட்ட திருத்தம். 91 கிடையாது நடராஜன், 91வது சட்ட திருத்தம், 93வது சட்ட திருத்தம். ரைட், எஸ் மேம், எஸ் மேம், 93 தான் சரியான விடை. எஸ், அதே மாதிரி மண்டல் கமிஷனும் பார்த்துக்கோங்க, அதுவுமே 27% ரிசர்வேஷன் தான். இனாம்தார் கேஸ், மண்டல் கமிஷன், சிம்பிளா தான் கேட்பாங்க இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினே வந்துருச்சு பாருங்க. மண்டல் கமிஷன், மொரார்ஜி தேசாய் ஹெடட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் அட் த மண்டல் கமிஷன். மொரார்ஜி தேசாய் வழி நடத்தின கவர்மெண்ட் தான் என்ன பண்ணாங்க? மண்டல் கமிஷனை அப்பாயிண்ட் பண்றாங்க. இது எது கீழே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 340. அதே மாதிரி the commission submitted its report in the year 1979. The commission identified 3743 castes as socially and educationally backward classes. எது வந்து தப்பு?
எப்பங்க சப்மிட் பண்றாங்க ரிப்போர்ட்டை? ஹூ ஆம் ஐ? சூப்பர். 37 சி சப்மிட் எப்ப பண்றாங்க? ரிப்போர்ட்டை எப்ப சப்மிட் பண்றாங்க? மொராஜி தேசாய் கவர்மெண்ட் அப்போதான் மண்டல் கமிஷன் வருது. 27% ரிசர்வேஷன் ஓபிசிஸ்க்கு பப்ளிக் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல, எஜுகேஷன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல. கமிஷன் எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க? 1980 டிசம்பர்ல. டிசம்பர் 1980. எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? யாரோட கவர்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? விபி சிங் கவர்மெண்ட். விபி சிங் கவர்மெண்ட்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ரைட்? எஸ் 1980. சூப்பர். சி என்பதே சரியான விடை. இந்த நம்பர் முக்கியங்க, இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. 3743 கேஸ்ட் வந்து சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் விபி சிங். சூப்பர். 1990 எக்ஸாக்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஷால் வி மூவ்? How many seats were allotted to the Madras provinces? கான்ஸ்டியூன் அசம்பிளில மெட்ராஸ் ப்ராவின்சஸ்க்கு எத்தனை சீட் ஒதுக்கப்பட்டது? 49, 21, 19, 55. எஸ் 11 கோரிக்கைகள். மெட்ராஸ் ப்ராவின்சஸ் கான்ஸ்டியூன் அசம்பிளில மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கு எத்தனை சீட் ஒதுக்கப்பட்டது? 55 49? 55 49? 55 கிடையாது, இட் இஸ் 49. எஸ் நடராஜன். 49 என்பதே சரியான விடை. 49 சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க. 55 இல்ல பவித்ரா, இட் இஸ் 49. ரைட். ஓகேங்க, ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. குவாசி ஃபெடரல், பார்கெனிங் ஃபெடரல், சாரிங்க கொஸ்டினே இது எடுத்துட்டு வரல. மேட்சே இல்லாம சும்மா சொல்றீங்களா? அதுக்கு குவாசி ஃபெடரல் யார் சொன்னது? பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னா பேரம் பேசும் ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. ஸோ இதுக்கு சும்மா மேட்ச் கொடுக்கல, ஆப்ஷன் நான் கிரியேட் பண்ண முடியலனால ஸோ சாரி. இதுக்கு மட்டும் சும்மா வாயால சொல்லுங்களேன். குவாசி ஃபெடரல் யார் சொன்னா? பார்கெனிங் ஃபெடரலிசம் குவாசி தான் வர். சூப்பர். இந்த கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுவாக தான் இருக்கும், ரைட்? இந்த கொஸ்டினை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுவாக தானே இருக்கும், அப்ப ஆன்சர் பண்ணுங்க இது மட்டும், ரைட்? ஓகே. Which state is annexed by India due to police action? போலீஸ் ஆக்ஷன்னால இந்தியாக்குள்ள இணைக்கப்பட்ட ஸ்டேட் எது? காஷ்மீர், சிக்கிம், ஹைதராபாத், ஜுனாகத். குட் போலீஸ், பேட் போலீஸ் ரெண்டு இருக்கும். ஜவஹர்லால் நேரு குட் போலீஸ் ஆக்ட் பண்ணுவாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் பேட் போலீஸா இருப்பாங்க. ஸோ இது ஒரு கிரிமினாலஜில ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தரை விசாரிக்க போகும்போது 2 போலீஸ் போவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் ரொம்ப நல்லவர் மாதிரி நடந்துப்பாரு, அந்த அக்யூஸ்டுக்கு சாதகமா பேசுற மாதிரி ஒரு போலீஸ் இருப்பாங்க. இன்னொரு போலீஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கொஞ்சம் காட்டமா நடந்துப்பாரு. அந்த பாலிசி மெயின்டைன் பண்ணி தான் ஹைதராபாத் வந்து ஆபரேஷன் என்ன இதுக்கு பேரு, அக்யூஸ்ட் விசாரிக்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்ல போலீஸ் தான் பேசுவாரு ஃபர்ஸ்ட், அவருக்கு சாதகமா பேசுற மாதிரி. இன்னொருத்தர் என்ன அப்படின்னா ஸ்டிக் பாலிசி தான், அடிப்பாரு. யூனிஃபிகேஷன் ஆஃப் ஹைதராபாத் பட்டேல் தான். எஸ் போலோ, ரைட். குட் போலீஸ் பின்னாடி நின்னுப்பாரு, பேட் போலீஸ் முன்னாடி நின்னுப்பாரு. கிரிமினாலஜில ஒரு எஸ் எஸ் மேம் எஸ் ஆபரேஷன் போலோ தான். ஜுனாகத் எல்லாம் பிரிவி பர்ஸ்ல இணைச்சிருப்பாங்க. மொத பார்த்தோமா பிரிவி பர்ஸ்,
இது என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சக்சஷன் காஷ்மீர் உள்ள கொண்டு வந்தது. சிக்கிம் எல்லாம் அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. 36வது சட்ட திருத்தம். ரைட். ஸோ இந்த செஷன் எப்படிங்க இருந்துச்சு? இன்டராக்டிவா போனனால தான் வேகமா போச்சா? ஸோ இதே மாதிரியான இன்னொரு செஷன்ல கண்டிப்பா மீட் பண்ணலாமா அவங்கள? எஸ், பிளபிசைட் மூலமாக ப்ரிவி பர்ஸ் கொடுத்து கை தூக்கணும். இந்தியாவில் போறீங்களா பாகிஸ்தான்ல போறீங்களா? மக்கள் வந்து மோஸ்ட்லி இந்தியால இருப்போம் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருப்பாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க செஷனை. இந்த செஷனை கண்டிப்பா 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லுங்க. எஸ் நடராஜன் தேங்க்யூ. நடராஜன். விஷாலி தேங்க்யூ. சாரி விஷால் தேங்க்யூ. பாலா சூப்பர் தேங்க்யூங்க. ஜெகதீஷ் நன்றி. உள்ள சேரணும் அப்படின்னா பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 10% ஆஃபர் கொடுப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷனும் இதே மாதிரி தாங்க. நாளைக்கு 12 o'clock இருக்கும். 12 PM மதியம் 12 மணிக்கு இருக்கும் அடுத்த செஷன். கண்டிப்பாக வாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ கிளாஸ் கவனித்த ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே வெரி தேங்க்யூ. ரைட், இந்த செஷன் நான் இதோட என் பண்ணிக்கிறேங்க. வெரி வெரி தேங்க்யூ. பவித்ரா கைண்ட்லி இதே தாங்க, எம்சிக்யூஸ் தாங்க. நெக்ஸ்ட் செஷனும் எக்ஸாம் முடிகிற வரை ஃபுல்லா எம்சிக்யூஸ் தான். 10 days இருக்கா? 10 days மினிமம் 200 கொஸ்டின்ஸ் பார்த்தாலே 2000 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நீங்க ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. இந்த செஷன் எப்போ முழுமை அடையும் அப்படின்னா நீங்க ரெஃபர் பண்ணணும் போயிட்டு.